தம்பிலவருக்கு நீதியுள்ள அதிபதியான வேந்தன் குல ராஜ மன்னன் கொடியாக்க உண்டதாமனக்க உணர்ச்சி 2 பேரும் நாட்டில் தானே சாமி ஆண்டார் சீலகாலம் எங்கும் பேர் இறங்குவோம் இருந்தார் சீலகாலோ இருகடலே அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது இளமையில எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவன் இருவையிலே உன்னுடையாக்க ஒரு நாட்டிலே சோழத்தட்டிலே முத்துகள் விளைந்திருக்கிறது. அப்ப ராமாங்கிற களஞ்சியம் லட்சுமாங்கிற திரவியமானது கொட்டி சிரவழிச்சாலும் செல்வங்கள் கோடிக்கணக்கில் குறையாம இருக்கிறது. தங்க களஞ்சியம் தாவாரம் தட்டை இருக்குது, முத்த களஞ்சியம் முட்டை இருக்கின்ற பொழுது நாம் ஒரு சீக்கிரமாக வீட்டை இடிக்க வேண்டும், விஸ்தரமாக கட்ட வேணும் என்று சொல்லி சோசியமானது பார்த்து சுப வேளையிலே வருகின்ற வையாசி மாதம் 5ஆம் நாள் வளர்பிறையிலே அந்த வீடு கட்டுறதுக்கு பாதக்கால் பிடிக்க ஏற்பாடு செய்தார். அதன் பிரகாரமே அந்த வசந்த வையரியவாலயத்தார் முன்னாலே உன்னுடைய தருமணம் தாமரக்கு அவனுக்கு 2 பேர்களும் ஒத்தாரெல்லாம் தொழில் வர சொல்லி தகவலாமத சொல்லி யாவரும் வந்திருக்கின்ற பொழுது அந்த வளநாட்டில முடியாத்தர்மன் தாவரக்கு விழிச்சு வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் படிக்கிறதுக்கு புஜம் போட வேணும்னு சொல்லி ஒரு சீக்கிரமாக ரேவனஸ்தியோடு வந்து அந்த பத்தஞ்ச வையரிய வாலயத்தார் முன்னாலே அம்மா தேங்காயோட சுவச்சு தர்மமோட சுவச்சு உடச்சு வச்சு உடச்சு வச்சு தீபம் நல்லோம் தீபம் பாரதி வச்சு பாரதி வச்சு தேங்காய் தேங்காயோ உடச்சு வச்சு உடச்சு வச்சு உடச்சு வச்சு வாரம் உடச்சு வச்சு தீவன் நல்ல பருத்தி வச்சு நம்பி பருத்தி வச்சு கற்பூரம் தான் கொடுத்தி வரதான் கொடுத்தி தான் கொடுத்தி தான் கொடுத்திய உடையார் கனவோசை கனவோசை எல்லாம் உடைச்சு வரதான் உடைச்சு சாமி பூசம் முடிச்சாரே உன்னியர்களே அப்போதே அப்படி பூஜைகளானது முடிச்சு அந்த பாலக்கோடையில பவானியமானது முடிச்சு அந்த வீடு கட்டுறதுக்கு பதக்கால் பிடிக்க பூமிக்கு பூஜைகளும் போட்டாங்க நேரம் பூஜைகளானது போட்டு கொத்தனார்களுக்கு அட்வான்ஸ் காணிக்கையானது கொடுத்து இன்னைக்கே அருமையான அன்னைக்கே வேலையை தொடங்கி இருக்கு சுப வேலையில் அப்படியே ஆகட்டுங்க. மன்னன் சொல்லுக்கும் மறுசொல்லு கிடையாது. ஏன் சாமி எரிக்கு வங்கு வரைக்கிற தவிர்த்து வேற என்ன வேலை? நாங்காச்சுங்க இன்னைக்கே வேலையை துவங்கி இரமிடுங்க. அப்படின்னு கொத்தனார்களாரு அஸ்திவாரம் எடுக்கணும். அடே தம்பி அறாவத்துக்கு அட புடி டேப்ப இரு புடிக்கல டேப்ப அப்ப அட்டவானசானது வாங்கிட்டு ஏஞ்சாமி நம்ம வீடு எந்த ஒண்ணா கட்டணும், எத்தனை அளவு வைக்கலாம் பெரிய வீடு? நம்ம வீடு வேற பெரிய வீடு வடக்கு முன்னா கட்டணும். சரி, அப்புறம் கிழக்கு முன்னாவும் கட்டணும். ஆனா 4 பறவை நடை விட்டா போகுது. ஆமா அதான் கேட்டேன். திரும்ப வைக்க முட்டிட்டு போடாமல்ல. ஆமா என்று சொல்லு. அந்த முடியா தர்மம் தாமரக்கமலத்தி 2 பேர்களும் தான வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரமானது வரைக்க வேணும் என்று சொல்லி அளவுகளை சரிவாக்க வேணும் என்று சொல்லி அந்த நூலானது அளந்து அதன் 4 சவக்கமாக ஆணிகளானது அடிச்சு அந்த நூலானது கட்டுனாங்க. அப்படி அளந்து கட்டி அம்மா அஸ்திவாரம் அஸ்திவாரம் தானே எடுக்கும் வரதானே எடுக்கும் தானே எடுத்தா
என்னை சரி வாசியா அளவுகாரையத்தான் பார்த்து அவையத்தான் பார்த்து தான் பார்த்தே என்னைதான் பார்த்தேன் அஸ்தி வரும் அஸ்தி வரும் தான் எடுத்தார் அங்கத்தான் எடுத்தார் பெரிய மீனதானே இன்னும் 10-16 என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய மீனை வச்சாங்க. அடுத்தபடியாக சமையல் அறையானதை வச்சாங்க. பெருசா போடு ஆமா 3 அங்கலம் போட்டு தெரியும் வச்சாங்க. அடுத்தபடியாக இன்னும் பூஜை அறையானது வேணும்னு சொல்லி தனக்கு தேவையான அளவிலே வீடுகளானது அளவு எடுத்து அந்த வீட்டு வேலைதானே சாமி அஸ்திவாரம் தான் எடுத்து வேலையிலே செம்மண்ணைய தேர்கோளப்பி தேர்கோளப்பி இப்படி நாளுக்கு கொஞ்சமாக வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரமானது போடுறாங்க. ஆமாங்க ஒரே முட்டை நிக்காத கட்டினா எல்லாம் குப்பர் விழுந்துரும். ஆமா அதனால கொஞ்சம் செவரு காய விடணுங்கல்லாம். ஆமா இந்த நாளைக்கு விட்டு மண்ணுக்கு இதெல்லாம் போட்டு சரி அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாமுங்க. ஆமா இப்படி வேலைகளானது பேசுமட்டமானது போடுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வேலை கணக்கையில குனுடையாக்கம் இருந்து ஆவரக்கம் வச்சு ஒரு நாள் தினத்துல உட்கார்ந்து ஏன்னா செவரானது அப்படியே முள்ள மேல வந்துகிட்டு இருக்குது. அடுத்தபடியா நிலவு வைக்கணும். ஆமாங்க அதுக்கு வேற ஆசாரிமார்களை பிடிக்கணும், விட்டம் வைக்கணும், சட்டம் வைக்கணும். எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. மரமெல்லாம் பார்த்து நாம போய் காமிச்சா நல்லா அவங்க எதையோன்னு கண்டதை வெட்டி போட்டுருவாங்க. நல்ல மரமா போய் நாம சொன்னா அந்த மரத்தை வெட்டி சரி நிலவுக்கு வேணுங்கிறது நிலவுக்கு, ஆமா கதவுக்கு வேணுங்கிறது கதவுக்கு, அந்த செவுத்து மேல வைப்பாங்களே சட்டம், ஆமா அரியாந்தரம், அந்த செவுத்துக்கார சட்டத்துக்கு சரி தக்கபடியான மரங்களும் அப்புறம் லீப்பர் அடிக்கணும்ல. ஆமா 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 அந்த ரீப்பருக்கு தக்கபடியான சரி மரங்களையும் நாம போய் காட்டணுங்க. ஆமா 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 வெள்ளாங்குளம் காத்துல தானே எக்கச்சக்கமான மரமட்டைகள் இருக்குது நம்மளது. அத போய் தேவையான மரங்களை எல்லாம் காட்டினா வெட்டிக்குவாங்கல்ல. ஒரு சீக்கிரமாக ஆசாரிமார்களை நாளைக்கு வர சொல்லி இந்த ஏற்பாடுகளை கவனிச்சுக்கலாம் என்று சொல்லி மன்னவன் தேவி 22 பேர்களும் சாமியை ஒத்தோனோ நினைச்சாங்கோ மகன் நினைச்சாங்கோ ஒரு கோடி அயோசனையாம் நினைச்சாங்க அங்கே நினைச்சாங்க ஒரு கோடி அயோசனையே பார்த்தேனோ நினைச்சாங்கோ தருமையை நினைச்சாங்கோ பல கோடி அயோசனையாம் மங்கி வெண்ணாம் தெரியுமா அந்த தெரியுமா மங்கை வெண்ணையா வாங்க வாங்கோ வணக்கம். ஒத்தையத்தை வந்திருப்பீங்களா இருக்குது. போன் பண்ண போன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆரம்பிக்கிற அன்னைக்கு போன் பண்ண எடுக்கல. நல்லா
சோழாந்தோட்டியை வர சொல்லி ஆசாரிமார்கள் வர சொல்லலாம் என்று சொல்லி எங்க உரையாத்திரவர்தானையாம் பரகால காட்டு மையா வில்வமாறுவாம் பரமதியா கோவிலுக்கு கோவிலுக்கு சாமி யாரை அழைச்சாங்கலம் நேருவான் யாரும் மாறா யாரும் மாறா சோழம் போட்டி சோழம் போட்டி ஏனோ மாறா நீயும் பேசாமில்லே அழைக்கின்ற பொழுது சத்தமானது கேட்டார் சோழாந்தோட்டி. அது கண்டதானே சோழாந்தோட்டி. என்னமோ நம்ம கவுண்டர் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்களே, என்ன தெரியல. சீக்கிரமா நான் போய் பார்த்துட்டு வர என்ன அப்ப தோட்டி தெரியாத இடத்தை இலக்கத்தை வைத்துக் கொண்டு ஓடி வராரே. ஓடோடி அப்பா சோழாந்தோட்டி சாமி சமானே வா 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 வா. கூப்பிட்டீங்களா? மங்களம் உண்டாகட்டு. கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா கூப்பிட்டேன் சாமி. ஓய் நல்லாரு நல்லாரு மங்களம் உண்டாகட்டு. சோழாந்தோட்டி உன்னை அழைச்ச விதம் என்ன கேட்டா சாமி எஜமானே. ஓய் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்லீங்களா? அட வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குதல்ல,
வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. செவர் அப்படியே மேல வந்துகிட்டு இருக்குது. ஆமாங்க. நிலவு வைக்கணும். ஓ, நிலவு வைக்கணுமா? அடுத்தபடியே ஜாமா கண்ணடு வைக்கணும். ஆமா. செவரு மேல வந்ததுன்னா சட்டங்க போடணும், வைக்கணும், எல்லாம் வைக்கணும்னால நம்ம வெள்ளாங்குளம் காட்டுல எக்கச்சக்கமான மரமட்டைகள் இருக்குது. ஏன் ஜாமி? ஓய் இல்லையே, சன்னல வைக்கப்படாதுங்கிறாங்களா? ஏன் சன்னல வச்சா வீட்டுக்குள்ள வந்த லட்சுமி உள்ள வந்ததே அந்த சன்னல வெளியே போயிடுவாளாமா. ஓஹோ, அதனால விளக்கு மடம் தான் வைக்கணும்ங்கிறாங்க. விளக்கு மடம் வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. சன்னல் இல்லைன்னா சன்னல் இருந்தாலே வெந்து போகுது ஊரா. ஏன் ஜாமி? ஓய் நம்ம தூக்கி போடுங்க மேல இடத்தை உயரமா. ஒரு சீக்கிரமாக ஆசாரிமார்கள் வர சொல்லணும். சரி, நாளைக்கு நேரமே வெள்ளாங்குளம் காட்டுக்கு வந்தாங்கன்னா சரி, தக்க வழியான மரங்களை எல்லாம் பார்த்து வெட்டிக்கலாம். சாமி எத்தமானே அதுக்காக வந்துடுதுங்க. கேட்டேன். நம்ம திருக்காம்பளியூர்ல சரி செம்பவளம் ஆசாரியார் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி 5-6 வீட்டுக்காரர். ஓ, 5-6 வீட்டுக்காரர். நான் போனாலே கூப்பிட்டு காப்பியில் தண்ணி கொடுப்பாங்க. காப்பியில தண்ணி? இந்த காப்பி தண்ணி சோளாந்தோட்டி ஒருவா காப்பி குடிச்சிட்டு போலாமான்னு சாமி என்ன பார்த்தாலும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இடத்தை பற்றையில வேணும் மேல இல்லைங்க. காப்பி தண்ணி. ஓஹோ, அது என்னங்க ஒரு 5-6 எழுத்து முன்னால போட்டு மேல வச்சாங்கன்னா சரிங்க. அப்பவே ஆயிப்போம். நான் 4 வளம பேச போல ஆயிப்போம். அதான் கேட்டேன். நான் போனா அப்படி குடிச்சுக்கிட்டு எல்லாம் போவனுங்க. அதனால அவங்க எனக்கு தெரியும். உத்தரவு கொடுத்தால் சிவட்டி முழுமுளைக்கும் சித்தரிக்கா நாளிகையும் உருட்டி முழுமுளைக்கு ஒரு நிமிஷத்துல அங்க போய் பிடிச்ச குடும்பம் இங்க கொண்டாந்து நம்ம பின்னாடி சோழாந்தோட்டி ஒரு சீக்கிரமா போய் வர சொல்லவீங்க சாமி. அந்த சோழாந்தோட்டி தான் அரண்மனையை விட்டு அவன் என்ன விதம் மாறான இது சமயோ தன்னே நன்னா தன்னே நன்னா நன்னா வீட்டுல 6 இருப்பாங்க. யாரும் 6 வீட்டுல இருக்காதுங்க. அது எங்காவது காட்டுல இருக்கு. ஆமா. ஓய் இரு வாரம் இரு நடாது வீட்டுக்குள்ள ஒன்னனெங்கன்னு கேக்குது. பட்டையிலே கூப்பிட்ட ஏன்னு பேச மாட்டேங்க. இன்னொரு திண்ணையில கொழுப்பு. எங்க அப்பா இரு வாரம் வரீங்க.
ஏப்பா யாருங்க யாருங்க மாறியிலே 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 ஏனுங்கோ எங்க பேசவில்லை மாமியே யாரோ வெங்கோளம் நரவங்க வீட்டினிலே 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 ஏனோ வெங்கோளம் ஏனோ வெங்கோ பேசவில்லை கூப்பிட்டு கூப்பிட்டு அழைக்கிறானே அழைக்கிறாங்க அழைக்கிறானே சோழன் தோட்டி வந்து நின்று அவையே கூப்பிட்டு கூப்பிட்டு அழைக்கிறாங்க அழைக்கிறானே அழைக்கிறானே சோழன் தோட்டி குணமகனோ குணமான சோழன் தோட்டி ஐயையோ இரு வாழனரு வந்து ஓட முக்கார அப்பதான் எருமை கோணாவ கத்துறாங்களே அது எங்க அப்பத்தா உள்ள விட்டு பெருசா எடுத்து விட்டுட்டா தொண்டைய. ஓஹோ அப்புறம் சத்தம் கொஞ்சம் பெருசாவா இருக்கு. நானே குழந்தை கொஞ்சம் ஏது பயந்துக்கு போகுது. குழந்தை பயந்துக்குங்களா? இந்த அடியில் போட்டு உட்காரு. பயந்தா சண்டாகா யாரு யாரு இது? ஆட சோழாந்தோட்டி சோழாந்தோட்டி சுவாமி வா 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 வந்துட்டேனுங்க. சோழாந்தோட்டி வாங்க வாங்க கடந்தே தூங்க தூங்க சுகந்தே மிக்க சந்தோஷம். அப்புறமுங்க நல்லா இருக்கிறீங்களா? நெல்ல இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறீங்களா? அருமையா 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 இருக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு வேற என்ன வேணுங்க? ஆமா சரி சரி. என்ன மூட்டை இப்படி வருவன்னு வலிக்கிட்டு போகுது. சோழாந்தோட்டி சாமி அப்புறம் எல்லாம் மிக்க சந்தோஷம். வீட்டுல ஆத்தார காணவங்களா வந்து எப்பவுமே கொடுப்பாங்க. என்ன? காப்பியில தண்ணி. ஓஹோ காப்பையில தண்ணி. ஆத்தா ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஓ பள்ளிக்கூடம் லீவு. ஆமா ஆமா ஒருத்தர் இல்ல. அப்புறம் என்ன பண்றீங்க? எங்கேயோ கிடைச்ச பக்கம் அப்படியே வாயில போட்டுக்கிறத. வேலை வண்டிக்கு போற பக்கம் ரோடு இருக்குது. ஆமா. அப்புறம் ஒரு வீட்டுல இல்லைன்னா ஒரு வீட்டுல எப்படியா நேத்து கலந்து பண்ணிக்கிறத. அதே 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 மிக்க சந்தோஷம். உங்க வீட்டுல ஆத்தா இல்லைன்னா உங்க தம்பி வீட்டுக்கு போயிருவீங்க. தம்பி வீட்டுல பிரிவு இருந்தா போவேன். அங்க இல்லைன்னா ஆமா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆமா ஆமா ஆமா. தம்பிக்கு தேவையில போவாங்க. உடஞ்சாலும் 10 உள்ளுக்குள்ள. உடஞ்சாலும் 10 உள்ளுக்குள்ள. ஆமா. சோழாந்தோட்டி மிக்க சந்தோஷம். எந்த கிரகம் வெளியே சொன்னா வெக்க உள்ள ஓட்ட தூக்கம். ஆமா. அதனால உள்ள வச்சுக்கோங்க மனசுக்குள்ள எது இருந்தா. ஆமா. சோத்துக்கு பெண்ணு நாயா. அப்புறம் அதுல பாரு. எதுல இல்ல காலையில பொழுது கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்து இப்படி ஓட முக்கறைய என்ன சோழியா வந்திருக்காங்க சாமி. நேரமான கடும் மெய்யலா இருக்குதுங்க. ஆமா. அதுலயும் ஒன்னாஞ்சாருன்னா போயிட்டு அக்னி நட்சத்திரம் வந்துரு தாக்கு பிடிக்காதுங்கன்ற வெந்து போயிடல. அதனால வெயிலுக்கு வேணா போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ அங்க புடிச்ச ஓட்ட இங்க வந்ததே நின்று இருக்கிறவங்க எப்படி ஒழுகுதுன்னு பாருங்க. ஆமா ஆமா குறை 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 எப்படித்தான் வந்து சோழிய குடுமி சும்மா ஆடுமா? ஆடாது. சோழி இல்லாம சோழாந்தோட்டி கண்டிப்பா வரமாட்டான். ஆமாங்க ஆமா. ஏன் சோழாந்தோட்டி என்ன அப்படி என்ன சோழி சாமி? அதுல பாருங்க. எதுல? நம்ம ராமரக்கவன்சி 2 பேரும் சரி ஆரம்பிச்சிருக்கிறாங்களே வீட்டு வேலை. ஆமா ஆமா வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறாங்களா? அப்புறம் அவையிலே கட்ட முடியுமுங்க. அதே கேட்டேன். அதுக்கு எல்லாம் வேணுமுங்களா? ஆமா. கொத்தனார்கள் வந்தாங்க வேலை செய்யறாங்க. அவங்க இந்த 10 நாளை போட்டு வச்சு கல்ல வச்சு மண்ணை போட்டு அதை வச்சு இதை வச்சு எழுப்பிட்டாங்க மேல சிவத்தை. ஆமா ஆமா பேசு மட்டும் வந்துடுதுங்க. சரி. அப்புறம் சாமி அதுக்கு மேல என்ன நிலவு வைக்கணுமா? ஆமா. அப்புறம் அது கதவு வேணுமா? சரி. அப்புறம் வித்தஞ்சட்டங்க வேணுமா? அதுக்கு தக்க வழியா மரங்க வேணுமா? சரி. அதனால போய் நம்ம ஆசாரியார்களை கூட்டிட்டு வாரா. நம்ம காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி சரி ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கு. ஓஹோ அப்படின்னு சொன்னாங்க. சோழாந்தோட்டு சாமி அன்னைக்கே சொல்லி அட்டவாரத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமா. சோழாந்தோட்டிய சொல்லி தாத்தி விடுறேன். அந்த அன்னைக்கு நீ வான்னு சொன்னாங்க. எப்ப வர சொன்னாங்க? சாமி ஓய் இப்பவே அங்க புடிச்ச குடுமையே கொண்டாந்துடணும்னு சொன்னாங்க. அதான் வந்ததுங்க. ஓஹோ சோழாந்தோட்டு சரி சரி நாங்கெல்லாம் வந்துடுறோம். மனு எல்லாரும் வந்துருவீங்களா? ஆமா வார வார மனு. சரி சரி
நாங்க என்னைக்குமே வேலைக்கு போனா இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. நீங்க வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் உங்க புளியங்கோட்டை கரையாலும் கூட்டிட்டு வாங்க. உள்ள விட்டுக்கிறீங்களா? ஆமா, முதலே எல்லாம் குடி போறாப்புல கூட்டிட்டு வந்து விட்டுறாதீங்க, சோத்து கேட்க போறோம். அதான் கேட்டேன். சரி சரி வேற மாடு என்று சொல்லி ஆசாரிமார்கள் அப்ப தகவலை அறிந்து விட்டு சோழாங்கோட்டே ஒரு சீக்கிரமா போலாவா, பெரிய இடம் பெரிய ஆதிக்கம் இசமா அங்க வர சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கூடியே வந்துடுறாங்க. அப்படிங்களா? ஆமா. அப்படின்னா போலாங்களா? போலாம் சாமி போலாம் என்று சொல்லி சரி ஆசாரியார்கள் அண்ணன் தம்பிகள் 7 வீட்டுக்காரரையும் அழைத்துக் கொண்டு தோட்டிதானே நன்னே நன்மை நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா அண்ணன் தம்பி யாவரும் ஒன்று கூடி அரே தும்பி போய் வந்துட்டோமா ஆச்சு பேரானத்துக்கு ஏண்டா போய் அவைய முன்ன இதுதேனா முன்னையா அரமனை எங்க இருக்கு இப்பதான் கட்டுறாங்களா போச்சு அவைய ஊடு கட்டுறாங்களா? ஆமா சரி அரே தம்பி போய் சரி வா போய் பாக்கலாம். என்னங்கண்ணா எதுக்குள்ள இருப்பாங்களா? ஊடு கட்டுறாங்க. ஆமா தனியா தான் அது வரைக்கும் பழைய ஊர் இருக்குதுல்ல, அந்த வீட்டுல இருக்கிறாங்க. பழைய வீட்டுல இருக்கிறாங்களா? ஆமா புது வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. சரி இப்படி எல்லாம் வந்து பேசிக் கொண்டு வரும்போது ஆமா அது கண்ட அவர்கள் சரி ஏனுங்க பேசல அது என்ன ஆச்சாரியா வந்துட்டாங்களாட்டு இருக்குது, என்ன மொன கேட்பாங்களா? அப்படியா? ஓஹோ வந்துட்டாங்களா? எட்டி பாருங்க, இந்த வாரம் எட்டி பாக்குறேன் என்று சொல்லி குனுடையாக்கம் என்ற பழைய வீட்டை விட்டு வெளிப்பட்டு வருகின்ற பொழுது பலநாட்டு பழைய வீட்டுக்கு முன்னாலே ஆசாரி அண்ணன் தம்பி 7 வீட்டுக்காரர் வந்து நிக்கிறாங்க. 7 பேரும். ஏப்பா ஐயா ஆசாரி வாங்களே, வாங்க கடந்தே தூங்க சுகந்தே கடன் எல்லாம் வாங்க வேண்டாம் பொறுங்க. உங்களுக்கு அன்னைக்கே சொல்லி விட்டா வீடு வேலை நடக்குதுன்னு சொல்லி. ஆமாங்க, செவ்வா அப்படியே மேல வந்துகிட்டு இருக்குது. மேலதான் வருங்க. ஆமா அதனால சரி நிலவு வைக்கணும். நிலவுங்களா? ஆமா வச்சுட்டா போச்சுங்க. ஜன்னல் வைக்கணும், வச்சுட்டா போச்சு. சட்டம் போடணும், விட்டம் போடணும், அரியாந்தரம் போடணும். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அதனால ஒரு வார்த்தை சொல்ல போதும், என்னென்ன பண்ணணுமோ அனைத்தும் பண்ணி போடும். அதனால உளுத்தாலும் வெளித்தாலும் எல்லாம் வைக்கணும். கம்பெனி வச்சு இருக்கிற மாதிரி நானும் இந்த ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தேன். திருக்காம்புலியூர்ல ஆசாரிமார்கள் 7 வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. உங்க வேறு தேப்ப தூர் போய் கிடக்குது உலகத்திலேயே. ஆமாங்க, 50 வருஷம் ஆகுது இல்லைங்க ஊருக்குள்ளேயே. அதனால நீங்களே வந்து வேலை செஞ்சு கொடுங்க. அப்படியே சரி இந்த நிலை வைக்கிற என்ன மரத்துல வைக்கலாம்? நிலவுங்களா? ஆமா நல்ல வேம்புல வைக்கலாமுங்களே. வேம்பு அப்புறம் தேக்கு மரத்துல வைக்கலாமுங்க, வேள மரத்திலையும் வைக்கலாம், வேப்ப மரத்திலையும் வைக்கலாம். ஆமா ஓஹோ வைக்கலாம், நல்லதுங்க. நம்ம வெள்ளாங்குளம் காட்டுல எக்கச்சக்கமான மரங்கள் கிடக்குது. பெரிய மரங்கள் இருக்குது. சரி தேக்கு மரங்கள் இருக்குது,
பலாமரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது. மாமரம் பழவைக்காம அதெல்லாம் வந்து குறைஞ்சு போகும். ஆமா, அதனால உங்களுக்கு என்ன மரத்தை வச்சா நான் நல்லா இருக்கவோ அந்த மரத்தை எல்லாம் பார்த்து வெட்டிக்கலாம். அங்க போய் பாக்கலாமுங்க. வாங்க, நல்லா தேர்வு மரமா இருக்கிறத பார்த்து வெட்டி சரி தக்க வழியா வேலை செஞ்சுக்கலாம். வாங்க போலாம். போலாமா என்று சொல்லி சரி அண்ணன் தம்பி 7 வெட்டக்காரரை கூட்டிக் கொண்டு ஆமா அப்ப முனையாத்தல் வரதானேயாம் வெள்ளங்கோடு அடிச்சாமிய காடோதேரி காடுதேரி காடோதேரி அம்போடையா வேகமாக வாராங்க சாமி வாராங்க போறதேயாம் வெள்ளங்கோடு சாமிய காடுதேரி காடோதேரியாம் காடுதேரியா காடோதேரியாம் வாராங்க வேகமாக அங்கே வேகமாக வேகமாக புத்தகம் பாரும் நாடையசாமி பருணடையா நாடையா பருணடையா நடையா முரசோடியா வாராங்க சாமி வாராங்க போறதையா போட்டன பருணடைய சாமி பருணடையா 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 போரோடி வரங்களகண்ண வாராங்க போனது சாமியான கண்டாகண்ணானேம் அமரஞ்சா குதிரை வேகம் வாங்க அண்ணன் தம்பி வாய்காஞ்சோ வெள்ளாங்குளம் காட்டுறே வந்த சாமி அப்பா ஆசாரிமார்களே இங்க வாரும் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. ஆமாங்க நல்ல சேக மரமா பார்த்து வெட்டுங்க. ஆமாங்க அதுலயே பாருங்க இந்த சொத்தை இருக்கிறதெல்லாம் ஆகாது. இல்ல அது கழிச்சுக்கலாமுங்க. ஆமா ஆமா நல்ல சேக மரமா பார்த்து வெட்டி ஒரு சீக்கிரமான வேலையை துவங்குங்க என்று சொல்லி இந்த வெள்ளாங்குளம் காட்டுல இருக்கிற மரமட்டைகள் நல்ல மரங்களா பார்த்து காட்டுனாங்க. அந்த மரங்களை எல்லாம் வெட்டி ஆசாரிமார்கள் உண்டுகளானது ஓட்டு கொண்டு வந்து அப்ப சிறுக்காமொழியூர்ல இருந்து அண்ணன் தம்பி யாவரம் எல்லாம் வடநாடு வந்து அந்த வடநாட்டு வீரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு தானே அந்த வீட்டு வேலை செய்யறாங்க. இப்படியாக நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக ஆசாரிமார்கள் வந்து நிலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொத்தனார்கள் வந்து சிவத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் வேலை நடக்கின்ற பொழுது ஒரு 6 மாத காலங்கள் ஆகுது. 6 மாத காலங்கள் ஆகின்ற பொழுது அந்த கொடியாக்கவுடைய வீடுதானே கருங்கால கருங்கல்லே கட்டேரங்கம் கட்டேரங்கம் கட்டிட்டார் என்றாமியார் மாறமையார் இப்படி ஒரு 6 மாத காலம் ஆகின்ற பொழுது முடியாத்திரமாக்கி வீடு வசனானதானே அந்த கட்டி முடித்தாங்க கிருஷ்ணானந்திய கட்டிட்ட மண்டேகம்மா மண்டேகம்மா
வீடுகளானது கட்டி முடிச்சாங்க. ஏனுங்க ஓ பெரிய விட 3 அங்கனம். ஆமா. அப்புறம் முன்னால ஆசாரம். ஆமா. சமையலுக்கு தனியா. அப்புறம் ஏனுங்க ஓ அப்புறம் இந்த இது வேணும் இல்லைங்க. எது வேணும்? அந்த அவசரத்துக்கு பாத்ரூம். ஓஹோ இல்ல பாத்ரூம் தனியா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுங்க? ஆமா 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 ஆமா. ஏங்க எந்த பக்கம் போட சொல்லிக்கிறீங்க? நம்ம வீடு வடக்கு வாச வீடு இல்லையா? ஆமாங்க. வடக்கு வாச வீடுல இந்த மூலையை கட்டி இருக்குது பாத்துக்கோ. அந்த மூலைங்களா? ஆமா. நீங்க இந்த மூலையிலேயே கட்டலாமுங்களா? இந்த மூலையிலையும் கட்டலாம், 2 மூலையிலையும் கட்டலாம். அங்க வடக்கு வாச மாளிகையில பாமூலையிலையும் கட்டலாம், அக்கறை மூலையிலையும் கட்டலாம் பாத்ரூம். இப்படிப்பட்ட மாளிகை என்று சொல்லி சரி அவர்களுக்கு அனைத்தும் கட்டலாம். அது கூட பாருங்க என்ன நம்ம இஷ்ட தேவதி. ஆமா இதெல்லாம் பூஜைகரை. அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஏதாவது அப்படியும் இப்படின்னா சரி அதெல்லாம் இடங்களா இருக்கணும். பொங்கலுக்கு சமாச்சாரம். ஆமா அதனால சரி ஓசைக்குன்னு ஒரு ரூம் தனியா இருக்கணுங்க. ஆமா குடக்கூட மண்டலம் தனியா கடை சொல்லி இருக்குது. ஆமாங்க ஆமா. இப்படியாக குன்னுடையா திருமணம் தாமரைகளுக்கும் தேவையான வீடு வாசலானது கட்டுகிறாங்க. அவை 2 பேருக்கு என்ன தேவையோ தேவையான அளவு வீடு கட்டுறாங்க. இந்த நேரத்துல உடையா திருமணம் பார்த்தா அடி பெண்ணே காராயி பெண்ணே தாமரை என்னங்க நாம 2 பேர் நம்மளுக்கு தேவையான அளவு வீடு கட்டி இருக்கிறோம். நம்மளுக்கு தேவையதே கட்ட முடியும். ஆமா அடுத்து பக்கத்துல இந்த சோளாந்தோட்டியும் காராயும் நம்மள நம்பி பிழைக்கிறாங்க. ஐயோ ஆமாங்க. அவைகளுக்கும் கூப்பிடு தூரத்துல ஏதோ அவைகளுக்கு தேவையான ஒரு ரூம் போட்டு கொடுத்துடலாம். அவைகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா போகும். எங்க போவாங்க ஆமாங்க என்று சொல்லி ஏனுங்க போய் தூரத்துல இருக்கக்கூடாது. கூப்பிடு தூரம் தூரம் இருந்தா அப்புறம் நான் போய் போடுறது இன்னைக்கு வேணும்னா கூப்பிட்டு கிடக்கும். அதனால சரி முன்னால வந்து சத்தம் போட்டா ஏழுங்கன்னு கேட்போம். ஆமா அப்படி அதுதான் பெண்ணே கூப்பிட தூரம்ங்கிறது. அப்படிங்களா? ஆமா கூப்பிட தூரத்துல அவர்களுக்கு ஒரு வீடானது கட்டி கொடுக்கறாங்க. இப்படியாக குன்னுடையா திருமணம் தாவர கவலத்துக்கு வீடானது கட்டி முடிச்சாங்க. அப்படி கட்டி முடிக்கின்ற பொழுது அடுத்தபடியாக சரி கேட்டாவல இந்த வீடு புண்ணியச்சனை பண்ணணும். பண்ணணுங்களா? ஆமா ஏனுங்க இந்த கோவையை தேர்ச்சி மாந்தாலே கேட்டுன்னா பத்தாதா? அது செய்யலாம் தாமரை. நம்ம கிட்ட என்ன இல்லாம இருக்குது ஏது இல்லாம இருக்குது. ஐயோ ஆமாங்க. இவ்வளவு காலங்களுக்கு பிற்பாடு நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். ஆமா நாம இவ்வளவு காலங்களுக்கு பிற்பாடு ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லாம இருக்குது எது இல்லாம இருக்குது. ஏதோ நம்ம இளைஞரும் பங்கும் பங்காளியும் உற்றார் ஒருவரை எல்லாம் கூப்பிட்டு யாரை விட்டாலும் நம்ம பங்கும் பங்காளிகளை விடக்கூடாதுங்க. ஆமா ஆமா ஆண்டாள் ஆகுமா சோந்தாள் ஆகுமா. அதனால பங்கும் பங்காளிகளை எல்லாம் கூப்பிட்டு மிக சிறப்பான முறையில பண்ணி போடணும். பாத்துக்கோ துணையா சரி சரி. அதனால சரிங்க இதை எந்த நாடகம் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன தெரியும். ஆமாங்க அன்னைக்கு வந்தால் ஐயர் வந்து சோசியமானதை பார்த்து தேதியை குறிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஆமாங்க போன வருஷம் இன்னைக்கு வரைக்கும் 8 இடையை பார்க்கல. நாம வேணும்னு கூப்பிட்டாத்தான் வருவீங்க. ஆமா பாக்குறாங்க. அதனால சரி எதுக்கு அவரை வர சொல்லி சரி அவரை வர சொல்லி தேதியானது பார்த்து அகதி வச்சிடலாம். சரி அப்படியே ஆகட்டுங்கள் சுவாமி என்று சொல்லி உன்னுடைய திருமணம் தாமரக்க வழியான முடிவு எடுத்தாங்க. முடிவானதை எடுத்து சோழாந்தோட்டியை கூப்பிட்டு அப்பா சோழாந்தோட்டி சொல்லுங்க நம்ம தெக்கத்தரவு ஒரு வீதியிலே சென்று பஞ்சாங்க ஜோசியர் குருக்கள் ஐயர் அவங்க இருக்கிறாரு. அவரை போய் கையோட கூட்டிட்டு வா. இருக்கிறாரு போய் கையோட கூட்டிட்டு வா. குட்டியாருங்களா? ஆமா ஆமா அப்படியே அழுத்தங்கள் என்று சொல்லித்தாரு. சரி எங்க சோழாந்தோட்டினாரே ஆமா வந்தாங்க ஜோசியாருடைய வீட்டுக்கு. என்ன விதம் வர்றாங்க இது சமயோ வேளையிலே தன்னே நன்னா நன்மே நானே நன்னா தானே அம்மா நானே அம்மா நானே அம்மா தானே நன்மே நானே நன்னா தானே அம்மா நானே நானே அம்மா தானே நன்னா நானே அம்மா இதனே நானே 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 அம்மா ஜோசியாரு வீடுதடி வீடுதடி
கொட்டி வாரானே தண்ணி கண்டானே குடிக்காமே 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 காவு வந்த கொஞ்ச நேரம் நிக்காமே தண்ணி கண்டா சாமியா குடிக்காமே 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 அவரந்தோத்தி தாவு வந்தா நாட்டில நிக்காமே ஆறு கண்டா மே விலகாமை விலகாமே விலகாமை குளந்தொட்டி மனசன் கண்டா நின்று பேசாமே மறுவண்ணா சாமியா விலகாமே விலகாமை விலகாமே இதானே கண்டா சாமியா பேசாமே எப்படி வீதிக்கு வீதிக்கு வீதிதானே சோசியர் வீட்டுக்கு இது சுடனே வந்தாரே அந்த நேரத்தில் சோசிக்கிறதானே வீட்டுக்குள்ள என்னுடைய சரசு சரசு என்னங்க எங்க போன மரம் புழக்கண்ணே முண்டக்கரை முடிச்சவன் அவன் எங்க போய் தொலைஞ்சானா காணமுங்கள பள்ளிக்கூடம் போச்சுன்னா பள்ளிக்கூடம் போறது இல்லை சோழனுக்கு கணக்கா வந்துருவேன் ஆமா நான் ஏதோ வாரத்து பூஜைக்கெல்லாம் வெளியில போயிட்டு இருக்கிறேன் அடுத்த வழியா வந்தா வீட்டுல வந்து ஜோதியம் பார்க்க யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க இல்ல யாரோ ஒருத்தர் வர சொல்றாங்க பசங்க பிள்ளைய வந்து நம்மளுக்கு ஒரு ஒத்துழையில பாத்தியா அப்படி நீங்க போனாங்க கூட ஆமா அப்படி போனாங்க கூட சரி ஏதோ நம்மளுக்கு ஒத்தாசையா நம்ம கூட மாணவர் துணைக்கு உள்ள வசகன் வீட்டுல இருந்தாட்டே ஆமா ஊட அன்றது இல்ல ஆமா இல்ல அடங்கா போடாவே இருக்குது நம்மளது போறாங்க இல்ல பண்ண முடியும் ஒரு நாளைக்கு வாரம் 9 நாளைக்கு வாரம் ஆமா இப்படி பசங்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம் என்ன பண்ண முடியும் ஏமனி இல்ல அதனால எனக்கு ஒரு யோசனை என்ன அது ஆண்டவனுடைய எழுத்தினால சரி நாம் இருவர் நமக்கு இருவர் கூட உள்ள போவோம் நாம் இருவர் ஒண்ணுதான் இருக்குது ஆமா இன்னொன்னு பண்ணிக்கலாமா ஏதோ ஆண்டவனுடைய கிருபையில நம்மளுக்கு இன்னொரு வயதா பிள்ளைய பிறந்ததுன்னா ஏதோ உனக்கு ஒண்ணு ஆதரவா இருக்குமல்ல நாம அடிக்க முடி வெளியில போயிடும் உனக்கு துணைக்கு ஆளலாம் இருக்குது அது 6 மணி நேரம் சத்தம் போடுறாங்க அதை விட்டு கண்டாவரம் சத்தம் போடுறாங்களா நான் ஏதோ பார்த்தேன் முன்னாடிக்கிட்ட பேசிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமா நீ எவன் வந்து ஓகணும் பேசுறதோடு நிறுத்துங்க விதக்கம்பள கலத வாய் வச்சாப்பல சிவமூர்த்தியில கரடி மூந்தாப்பல வந்து எவனோ முக்கற சரசு யாருனால நான் கூட நீ போறியா நான் போய் பார்த்த நீ போய் பாக்குறியா வேண்டாம் 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 நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ போக வேண்டாம் வீட்டுல நீ இருந்துட்டு பொம்பளை போய் பாருன்னா கேக்குறேன் நான் கேக்குறேன் நீ போக வேண்டாம் நீ போய் ஒரு ஆவலை கண்டேனா விடமாட்டேன் அதே அதே ஆமா இதோட பேசிட்டு இருப்பேன் நானே போய் பாக்குறேன் முரு அதே அதே என்று சொல்லி அப்ப ஊழி தூரை சாமி மீது பையல் கொண்டார் ஒரு மாலை அந்த மங்கைக்கு நான் ஒரு தூது உள்ள வந்தனமே சந்தனம் மிகுந்து வைபாசம் மாலரினை மீது பையபூரி தூரை சாமி மீதினில் மையல் கொண்டால் ஒரு மாது மங்கைக்கு நான் ஒரு தூது சந்தனமே உங்குமம் மிகுந்து வசம் மலரை பாரு நீதான் அவனுக்கு தோழே எவன பருவம் உள்ள மங்கைக்கு நீதான் அவனுக்கு சோடு எவன பருவம் உள்ள மங்கைக்கு காதி நின்றவரத்தின தங்கத்தோடு நீதான் அவளுக்கு சோடு எவன பருவமுள்ள மங்கைக்கு காதிலே நவரத்தின தங்கத்தோடு நீதான் அவருக்கு தோழே நீங்க பாடிட்டு இருங்க நான் அடுப்புக்குள்ள பால் அடுப்புல இருக்குது மருந்தே மறந்துட்டு நக்கிட்டு போயிடுமே ஏழுங்க சாமி ஆறாது சாமி நான் தான் இருங்க டேய் சாமி நான் தான் இருங்க டேய் இப்பத்தானே நான் போசை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அதுக்குள்ள எப்படி சாமி இங்க வரும் அரே சோழான் தோட்டிங்க அப்பா சோழான் தோட்டி வா 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 ஆமா எங்க வந்தே ஏன் வந்தே எதுக்குடா வந்த சாமி அதெல்லாம் வரும்போது ஆச்சுங்க எதுக்குடா வந்தீன்னு கேட்டேன் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்களா எனக்கு வேற மாதிரி கேட்டது கேட்டு ஆமா கேட்டாமே என்னது எல்லாம் ஆத்து எல்லாம் நான் வீட்டுல நடத்தேனுங்க
ஏஞ்சாவே வாரப்பெல்லாம் ஆத்தாளக்கான நீங்களே தான் வெளிப்பட்டு வர்றீங்க. அரே வரமாட்டாங்க ஏனுங்க அப்படி எல்லாம் விசித்திர வெளியில் வரமாட்டாங்க. அப்படி வச்சிருக்கிற வீட்டுக்குள்ள ஓஹோ சந்தேக பேர் வெளியா ஏய் ஓ அதாவது வீட்டுல அடுப்படியில வேலை அப்படி வேலையில இருக்கிற போது விட்டு போட்டு வர முடியுமோ? இல்லைங்க ஆத்தா வந்தாங்கன்னா காப்பியில தண்ணி கொடுப்பாங்க, பசுமாட்டு பால் இருந்து கொடுப்பாங்க, மத்த நாள் சாப்பாடு போடுவாங்க. நீ சும்மா வாயில விவசாயம் பண்றது. ஏய் சோழாந்தோட்டி சரி சரி எதுக்கு வந்தேன் என்ன காரணம் அதையும் உன்னுடைய தருவர். ஆமா வடநாட்டில சரி நம்மள கையோட கூடையே கூட்டிட்டு வர சொன்னேன். உறக்கிற போதே நான் 2 கையோட 2 காலோட தான் பிறந்தேன். அப்புறம் கையோட வர சொன்னாங்க என்றாது சிவாங்க வேற வார சொன்னாங்க. என்னது சோழாந்தோட்டி அங்க போய் ஐயரை போய் அங்க முடிச்ச குடுமைய இங்க கொண்டு வந்து விட சொன்னாங்க. குடுமை பிடிப்பேன் நீ எது கடை வந்து குடிக்கிற குடுமையை பிடிச்சி எடுத்துட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு வர சொன்னாங்க. வடவா ராஸ்கோ அதனால மாத்தி சொன்ன மாதிரி சாமி நீ யாரு நானாரு சாமி நான் தேங்க. ஏமா நீ வந்து என்னோட குடுமையை பிடிச்சு கூட்டிட்டு போறவன் சவாங்க அப்படி சொன்னாங்க. அதனால சொன்ன மாதிரி மாத்தி கைப்பிடியா கூட்டிட்டு வான்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ ஏன்டா இப்படி காய்ச்சக்காக கருவாட்டு கலந்த உலர்ற உளர்ற வடவா ராஸ்கோ போய் ஐயர் வாரம் என்னங்கன்னு போய் சொல்றான். ஐயர் வாரம் என்னங்களா வாரம் என்னங்கன்னு போய் சொல்ல வருவாங்க சொல்ற மாட்டேங்க சாமி ஆத்துல சொல்லிட்டு வாரேன். ஆனா என்ன சோழின்னு தெரியுமோ ஏன் சாமி ஏதோ பஞ்சாங்க மக்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜோசிய பாப்பரம் இருந்தாங்க. ஜோசியாரதான் நீங்க ஜோசியாரோ அது 2 நாள் சந்தேகமோ அதனால சிவபெரும் மாண்டிருவை வேண்டும் வேற என்ன வேண்டும் சிவபெருமா வேண்டும் ஜோசியரப்ப கூடவே வர வேண்டும் அவர பீர போலியே வேண்டும் வேற என்ன வேண்டும் வாங்க போலாமா? ஆமா நான் பஞ்சாங்க மூட்டை எடுத்துட்டு உடனே சிவனை வணங்கிட்டு வர்றேன். சீக்கிரம் வாங்க. எங்க வரப்பட்டாலும் அன்னி வாக்குதோ வாக்கலையோ ஆனா பட்ட கிளையில போட்டு எப்படி ஐயர் வஞ்சாங்க மூட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு போலாந்தோட்டி சாமி புறப்படுறா போலாமன்னு வாங்க போகலாம். அதங்க மாளிகையை விட்டுத்தானே ஐயருடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நாட்டு மாளிகைக்கு வாராங்கிருவேருமா வருமே தானம் தானம் நானம் தானம் நான நான தானகன நானே தன்னகன நானம் அப்படி அரண்மனை கலைத்துக் கொண்டு வந்தான். ஐயரானவர்கள் அதை கண்டே உன்னுடைய ஆத்தருமன் தாமரை அறிகள் ஆட்சி. சரி 2 பேர்களும் சோசிரே சோசிரே சுவாமி வாங்க 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 கடந்த தூங்க சுகந்தே போங்க. இருக்கு 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 சொல்றேன் எல்லாம் ஆத்தம் நடந்தேனுங்க. எல்லாரும் வந்த வாக்குறேன் என்ன வந்த கால விட்டுட்டு பந்த கால கட்டிட்டு அழுகிறான். வந்த ஆண்டா வந்து உட்கார்ந்து அப்புறம் பேசணும். வந்துட்டீங்களோ? வாங்க வாங்க இருவாங்க அப்படின்னு சொல்லித்தானே. அப்பா மருங்க என்று சொல்லி ஆசனங்க மீறித்தான் ஆசனங்கோ மீறித்தான் கருங்கன்னு சொல்லி பொன்னி வளராத்திர உபசாரமே மிக்க சந்தோஷமாங்க. அப்புறம் பால் சாப்பிடுங்க. பசுமாட்டு பாலுங்களா? மரத்து பழம் சாப்பிடுங்க. கொண்டாங்க சாப்பிடுங்க சாப்பிடலாம்.
அப்ப ஐயர் தானே அந்த வளநாட்டு குடியாக்க ஒன்று வீட்டில் வந்திருந்ததானே ஏழநல்லோ பொடியாருந்தி வது ஏழநல்லோ முடியேறி என்ன இளநீரே அதாக வந்திருந்த ஜோசியரே ஓய் ஏழநல்லா பொடியேறி ஏழநல்லா பொடியாருந்தி நீங்க இளநீரே பொடியாருந்தி வது பாதநல்லோ பொடியேறி சாமி பன்னீரே அதாக வந்திருந்த பானம் நல்லா பொடியேறி சாமி பானம் நல்லா பொடியாருந்தி வரையம் பன்னீரே அருந்தி இளநீரு தகர்ந்திருந்தார் வாழும் போடி அருந்தி வண்ணீரே பசுமாட்டு பாலுங்களோ பிரமாத பிரமாத பிரமாதம் எப்படி தெரியுது சில பக்கம் போனா இரும மாட்டு பாலம் கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் கெட்டியா இருக்குமுங்க இது பாருங்க பிரமாதமா இருக்குது பசி ஆகாது ஆமா 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 சொல்றேன் பழம் மருந்து பழம் மாட்டு இருக்குது அருமையா அருமையா இருக்குது வாங்க மரமல்லைன்னா பழம் ஆமா சில மக்கள் வந்து கடையில வாங்கிட்டு வருவாங்க நம்ம தோட்டத்துல வளர்ந்த பழமாட்டு இருக்குது கடைக்கும் போது மரத்துல வந்தாத்தே கடைக்கும் வரும் தோட்டத்து பழம் இல்லைங்களா பிரமாதம் 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 சாப்பிடு அப்ப பாலம் பாலமா இருந்தி பசியாக தாண்டி இருந்தேன் ஏழம் போடியா இருந்து இறந்தீரே அகந்தீந்தே அத பாருங்க எதுல சோழாந்தோட்டிய வெட்டு கையோட வர சொன்னீங்களா ஒரே தகராறு போங்க கைப்பொடியா கூட்டிட்டு ஆமா ஆமாங்க சாமி அப்புறம் ஜமானே ஏய் போய் வெட்டிட்டு வாடா அப்படி கட்டிட்டு வாடான்னா அவன் வெட்டிட்டே வந்துடுவான் அப்பே ஏற்பட்ட சோழாந்தோட்டி வந்துங்க சாமி ஒரே தகராறு வர சொல்லி தமிழ்நாடு நேரத்துல ஜமானே இறைய சோழாந்தோட்டிய வந்துட்டானே சாமி இறைய அழகோவி அருவன் சாமி அன்போடானே சொல்லுவோம் எங்கோ சொல்லுங்கோ அதிகாரம் என்னோ அதிகாரம் என்னோ அன்போடானே சொல்லுவோம் எங்கோ இப்போ சொல்லுவோம் எங்கோ சாமியை கூப்பிட்டு வேறும் சாமி அதிகாரம் என்னோ அன்போடானே சொல்லுவெங்கோ சாமிய சொல்லுவெங்கோ அதிகாரம் என்னோ அதிகாரம் என்னோ சொல்லும் எங்கோ இப்போ சொல்லும் எங்கோ என்ன வீரமே சாமிய அதிகாரம் என்ன மங்கானிங்க அலக்காரிய சொல்லுவெங்கோ சாமி சொல்லவெங்கோ எஜமானே இறையாள சாமிகாரோ என்ன நீங்க அன்பூடானே சொல்லுவீங்கோ இறைய கூப்பிட்ட விதம் என்ன குணமூடானேயாம் சொல்லும் எங்கோ சாமி எதுக்காக கூப்பிட்டீங்க சாமி ஓ சோத்தியரே சாமி அதுல பாருங்க எதுலீங்க அதுலதான் சாமி எதுலீங்க தெரியுதே இல்லையா வீடு வீடு அப்புறம் வீடு ஆளை குறிச்சு கொடுத்துட்டு போனீங்க அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்புறம் வீடு புண்ணியரிச்சனை பண்ணணும் ஓஹோ இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிருமுங்க அப்படிங்களா சரி சரி சரிங்க அப்படி முடிஞ்சா உடனேயே வீடு புண்ணியார்ச்சனை பண்ணணும் புது வீடு புண்ணியார்ச்சனை பண்ணணும் புண்ணியார்ச்சனை செய்யணும் அதுக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து சரி புண்ணியார்ச்சனையை ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் உரம்பரை விட்டாருக்கெல்லாம் சொல்லணும் முடிக்கணும் சரி வேற எக்கச்சக்கமா கிடக்குதுங்க செய்ய செய்ய முடிய மாட்டேங்குது அதனால சரி எதுக்கு நாள் பார்க்கலாம்னு உங்களை வர சொன்னமுங்க அப்படிங்களா சொல்றேன் இருங்க இருங்க பாத்துடலாம் ஒரு சீக்கிரமா பாத்துடலாம் ஆமா என்று சொல்லி குடியாத்திரோட இல்லத்துல வந்து உட்கார்ந்து சோசியர்கள் அப்ப வஞ்சாங்கமாக கைதெடுத்தானே சாமி அந்த கட்டேரி அங்காகிதங்கோ அம்மா அங்காகிதங்கோ கலித்தேனது பார்த்தாரே கணக்கெடுத்து பார்த்த
பார்த்து விட்டு பஞ்சாங்கம் பார்த்து விட்டு பணம் எடுத்து நேரங்காலங்களை பார்க்கின்ற பொழுது நல்லாமா எப்ப வைத்துக்கலாம் புண்ணியாசனை எந்த மாசம் வைக்கலாம் எந்த நாள்ல வைக்கலாம் எத்தனாம் தேதியில வைக்கலாம் எத்தனை மணிக்கு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல பாருங்க, வைகாசி மாசம் 5ஆம் தேதி வீடு கட்டுறதுக்கு பாதக்கால் பிடிக்கிறதுக்கு தேதி குறிச்சு கொடுத்துட்டு போனேன். நீங்க குறிச்சதுல ஏதா நாங்க கட்டணும், அதுல ஏதோ பண்ணுனீங்க. இப்பவும் பாத்தீங்களா? சரி, வீடு கட்டுற வேலை வருஷம் ஆகி போச்சு, வேற முடியிருக்கு. ஆமா ஆமா, எங்க 4 நாளைக்கு வராங்க, 4 நாளைக்கு வராங்க. அதே கேட்டேன். இந்த வைகாசி மாசம் 23ஆம் தேதி சரி, அருமையான நாளுங்க. 23ஆம் தேதி. ஆமா ஆமா ஆமாங்க. வளர்பறையாக இருக்குது. சரி, சித்தயோகமானது கூடி இருக்குது, அமதி யோகம் இருக்குது, ஜீவன் இருக்குது, நேர்த்தி இருக்குது, மேல் நோக்கினால் சுப ஓரைகளானது கூடி இருக்குது. புண்ணியாசனை. ஆமா, தாமரையர்கள் ஆட்சியினுடைய புதுமனை புது விழாவுக்காக ஆமா அன்பு காணிக்கை கொடுத்துள்ளார்கள். அப்புறம் வாத்திக்கலாம் புண்ணியாசனை. ஆமா, இந்த வைகாசி மாதம் 23ஆம் தேதி. சரி, அருமையான நாளுங்க. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஆமாங்க. அந்த அன்னைக்கு பண்ணி போடலாம் புண்ணியாச்சனைங்க. அப்படியே அகத்துக்கு சோசியரே, நீங்க சொன்னா சரிங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணி காலையில பொழுது கிளம்புறதுக்கு முன்னாக முடிச்சிருவோம் புண்ணியாச்சனைங்க. அப்படி என்ன பிரம்மமுகூர்த்தம். அப்புறம் அது கூட வாருங்க, உங்க கூட ஒன்னும் 6 கூட போட்டு இந்த கூட கூட்டிட்டு கூட கூட்டிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க, நல்லா 4-5 பேர் இருந்தா உங்களுக்கு கை வேணுங்கிறத எடுத்து கொடுக்க பிடிக்கும். அப்புறம் நீங்க ஏதாவது வார்த்தை பேசுறதுன்னு இருந்தா ஜோசியம் பாக்குறாங்க, ஒரே ஆள் போதும். ஜோசியம் போது புண்ணியாசனைக்கு நம்ம நிலைமையில மிக்க சந்தோஷம். ஒரு 5-6 பேர்த்த கூட்டிட்டு நான் பார்த்து பண்ணி போடலாம். சரி, நான் ஆச்சுங்க. அப்படியே ஆகட்டுங்க. முன்னத்த நாள் வியாழக்கிழமைக்கே வந்து அந்த இரவு வாஸ்து சாந்திகளானது வாங்கி ஆமாங்க எல்லாம் முடிக்கும். வாஸ்து பூசை முடிச்சு சாந்தி வாங்கி கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமைக்கு காலையில் நேரத்துல வந்து வண்டி போல புண்ணியர்ச்சனை. சரி, எந்த கவலை வேண்டாம் கொடுக்கும். அப்படியே ஆகட்டுங்க சோசியரே, மிக்க சந்தோஷமுங்க. அப்புறம் அது தேவையான பொருளுங்க எல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்டு போறேனுங்க. லிஸ்டா? ஆமா. ஏனுங்க ஓய், இல்ல அல்ல உங்களுக்கு தான் தெரியே, கண்ட வேற எல்லாம் கொண்டுகிட்டு வருவீங்க ஓடிப்பீங்க. நாங்க இல்ல அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேனுங்க. சரி, அருமை அருமை அருமை. அதனால சரி, என்ன வேணும்னாலும் நீங்களே எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சோசியரே. நான் வாங்குற பொருள் வாங்கிக்கிறேனுங்க. தாங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்குது. தேங்காய் வேணும், இவ்வளவு வேணும், பால் வேணும், அதுக்கா வந்துடுது. நெய் வேணும், வெண்ணெய் வேணும். சரி, அடுத்தபடி பச்சரிசி வேணும், தயிர் வேணும், பூமலர்கள் வேணும், பசுமாட்டு கோவை வேணும், நல்மாட்டு சாணம் வேணும், அப்புறம் செங்கல் வேணும். இதெல்லாம் நீங்க பார்த்து சேகரிச்சு வைக்கோ. அங்கவஸ்திரம் வேணும், அங்கவஸ்திரம் வேணும். சரி, இந்த கலசத்துக்கு பூசை பண்றதுக்கு ஆமா அங்கவஸ்திரம் வைக்கணும். அப்படியே அதுக்கு தேவையான பூமலர்கள் மாலை எல்லாம் வேணும். அதுக்கு என்னங்க ஒரு வார்த்தை சொன்னா கொண்டாந்து ஏற்றிடுவாங்க. ஒரு இம்மாத்திரம் வேணுங்க. அப்படியா? இம்மாத்திரம் வேணும். பூசணிக்காய் ஆமா வாங்கிக்கலாம். நீங்க பார்த்து வச்சிருங்க. சரி, உங்க பொறுப்பு. அப்படியே ஆகட்டுங்க சோசியரே. அதே பிரகாரம் வேணும் என்கிற பொருளை எல்லாம் சேகரிச்சு சரி தயார் செய்து வச்சிருக்கோம். அந்த நாள் நீங்க ஒரு நாளைக்கு முன்னையே வந்துடும். ஆமா ஆமா ஆமா. அப்ப எங்க கேனம்னு பார்க்க வச்சிடாரு. இந்த காணமும் கவுண்டர் வேற தேதி மறந்துடுவீங்க. எழுதி கொடுத்துறேன். ஆமா, எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்துறேன் போறோங்க. அப்ப ஜோசியர் தானே வருகின்ற வைகாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்கு முதுமனை புகழான்னு சொல்லி அந்த மட்டி பனையோரே பனையோரை பனையோரே பனையோரை மனசோரே அசாதி அண்ணா ஒடுத்தி மட்டினோ மட்டி பனையோரை பனையோரே பனையோரை பனையோரே மறைஞ்சு போரே மறைச்சோரை நான் வருத்தி அசாதிய பனையோரே பனையோரை பனையோரே பனையோரை தோரே ஐயனா ஒடுத்தி போந்து நம்ம பனையோரை பனையோரே பனையோரை தோரே தோரே வருத்தி மூத்திய பறக்கறவோ பகச்சரிவோ ஓலையிலே மூவரி வச்ச மூத்து பறிச்சரிவோ
வாரம் பாதுசாது போல் பத்து வரி எழுதி கையிலே கொடுத்தார். சாமி இந்தாங்க ஓலை. ஓலையா? போயிட்டு வர்றாங்க. அப்படியா? மிக்க சந்தோஷமுங்க. உங்களுக்கு வேணுங்கிற பொன்முருள் எல்லாம் பாருங்க, நல்லா எடுத்து வச்சிருக்கேன். மிக்க சந்தோஷம். பையில நிறைய இருக்கு. காய் எடுங்க. காய் கசம்பு எல்லாம் வச்சிருக்கிறேன். கொடுங்க. சரிங்க 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 சுவாமி. போயிட்டு வராங்க. மிக்க சந்தோஷம். போயிட்டு வாங்க. வியாழக்கிழமைக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நேரமே வந்துருங்க. நேரமே வந்துடுவேன். வாஸ்து பூசைக்கு இல்ல சோழந்தோட்டி கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்துட்டு வர சொல்றதா? கொஞ்சம் கனவா இருக்குதுங்க. அவனத்தான் காலவ சோழந்தோட்டிங்க வருவே. ஆமா. அப்போ சரிங்க சாமி. நல்லது நல்லது நடமுடானே. விடைபெற்றார் ஐயர். ஐயர் விடைபெற்ற உடனே துணியாக்க உண்டு தாமரக்கவனத்தையும் பேசிக்கிறாங்க. அடி பெண்ணே தாமரை. என்னங்க? ஏய் ஓ எனக்கு 10ஆம் தேதி பாத்துக்கோ. நம்ம வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகி போச்சு. இத்தனை நாளா தெரியலையா? வைகாசி மாசத்துல சொன்னார் ஐயர் வாதக்கால் படிக்க சொல்லி. சரி இனி வர புனிதர் பண்றது அதே வைகாசி மாசம். அதே மாசம் ஒரு வருஷம் ஆகி போச்சு. போ தேவியில போக. தேவியில என்னங்க? இதுக்கு 4 பேர் பக்கமா இருக்குது. ஆமாங்க. அப்புறம் வரக்கூடிய உறவுக்காரருக்கு சமையல்காரங்க பார்த்து பிடிக்கணும். சமையல்காரா? அதுதான் அன்னைக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. எங்காவது வேற ஆளுக்கு புக் ஆயிருந்தா அதனால நாம முன்னால ஒரு வார்த்தை சொல்லிட்டே சரி அவங்க சமையல்காரரை பிடிச்சு தர்க்கமடியாக வரக்கூடிய நாட்டு மக்களுக்கு எல்லாம் 18 வகை பதார்த்தங்களோட சாப்பாடு ஓட்டணும். சரி ஏதோ குறை மருந்து இருக்கப்படாது. ஆமாங்க ஆமாங்க. போட்டா போதும். அப்புறம் இந்த நம்ம நாட்டு மக்கள் எதை நீங்க சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லி இருக்கேன். இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் பூரா அனுப்பிடணும்ல. சொந்தக்காரர் பூரா கூப்பிடணும். பங்கு பங்காளியை கூப்பிடணும். இனஞ்சனம் உற்றார் உறவினர் எல்லாத்துக்கும் சொல்லி பிரம்மணம் பண்ணி போட முடியாது. ஏனுங்க அவைகளுக்கு நாம போகணும். ஆமா. யாருக்கு? அவைகளுக்கு. நம்மளுக்கு அவை வரணும். பங்கும் பங்காளியோட நாம நேரில் போகணும். பங்கும் பங்காளிங்க நாளைக்கு நாசம் விட்டுக்கிட்டு சொல்றாங்க. ஆமா. அப்புறம் தோட்டி விட்டுக்கிட்டு சொல்றாங்க. தண்டோரா போடுறாங்க அப்படின்னு சொல்லி அசலாறு மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றாங்களே. ஆமா. அவி வீட்டுக்கு நாம போலாமான்னு தம்பி கம்மன் இருந்தாங்க கூட உங்க குழந்தைய கூட்டம் இருக்கிறாங்க பாரு. ஆமா. அவி கம்மன் இருக்க மாட்டாங்க. ஊரக்கு எடுத்து வாய் கம்மன் இருக்காரு. ஆமா. அவி சட்டக்காரி. ஆமா. என்னைக்கும் வீட்டுக்கு முடிச்சு போடுற வளர்ப்பே. அதனால என்னதே 1000 இருந்தா சரி நேரடியா நாம ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ஆமா. பாக்கி பக்கம் எல்லாம் ஓலையை கொடுத்து இந்த சேதி சபாசனங்களை தெரிவிச்சிட்டு வர சொல்லிடுவோம். கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி உன்னுடைய திருமணம் தாமரை கவனத்தை முடிவுகள் செய்தாங்க. சரி தாமரை ஏனுங்க வீட்டு வேலை முடிஞ்சுகிட்டு இருக்குது. ஆமா. அடுத்த நான் ஏற்பாடு கவனிக்கிறேன். ஆமா 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 கவனி என்று சொல்லி உள்ளூர் குடிமகனை கூப்பிட்டு அரே சுப்பா ஏஜாவே ஏஜாவே என் பேர் சுப்பன் இல்லை. அரே சுப்பு. ஓ சொல்லுங்க சுவாமி. வா 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 வாங்க வாங்க கடந்து இப்ப கவர்னர் பேசிட்டு இருந்தாங்க. காக்கா உட்கார பழனைய கூப்பிடணும். புண்ணியாசனிக்கு எல்லாம் அழைப்பு சொல்லணும். ஆமா ஆமா. அப்புறம் எங்க இருந்து 5-6 நாளா கேணம்னாங்க. காணும் 5-6 நாளா காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு ஆயுசு 100 வந்துட்டேன். மிக்க சந்தோஷமுங்க. சரி சரி இது அப்படி தண்ணி வாங்க போனாங்க. வந்துருவாங்களா? உட்காரு பிரமாதம் அணுங்க என்று சொல்லி சரி அழைத்து அவரது காப்பிகளானவர்களுக்கு அப்ப சொன்னாங்க தகவலை. ஆமா. ஏப்பா வருகின்ற வைகாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை எனக்கு நம்ம ஊடு புதுமனை புகுவிழா புண்ணியர்ச்சனை. அதனால இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் வந்து நீ ஓலையை கொடுத்து தகவலை சொன்னீர். ஓலைங்களா? ஆமா ஆமா ஆமா. நான் ஓலை கொடுத்துறேன். ஓலை கொடுத்து தகவலை சொன்னீர் ஆகிட்டுங்க என்று சொல்லி நான் எத்தனை கல்யாணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். வேலையே போடும். அடுத்தது ரெடியா இருக்குது. எத்தனை நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துக்கிட்டு வரேன். ஆமா. அப்ப சும்மா போய் சொல்லுவனுங்க. அப்புறம் உங்களுக்கு நான் மானே சொல்லிடுவேன். கேட்டேன் போயிட்டு வா என்று அவர்களுக்கு தச்சனை காணிக்கையானது கொடுத்து அனுப்பி வைத்தார் முறையா தருவன். கொஞ்சம் காசு வேணும். ஆமா. அடுத்த வழியாக சோழாந்தோட்டியை கூப்பிட்டு அப்பா சோழாந்தோட்டி சொல்லுங்க நம்மளுடைய புது வீடானது பூசி வளைச்சு புதுக்கோளங்களானது மட்டும் பந்தல் பரப்பு அலங்கரிக்கணும். அதோட முக்கியமான வேலை இந்த சமையல்காரர்கள் போராடு போயிடுவார். ஆமா. அவரை பார்த்து முதல்ல வர சொல்லும்.
என்று சொல்லி இப்படியெல்லாம் கட்டளை பிறப்பித்தாங்க. சரி. அப்ப வளநாடு திருவிழா கோலங்களாக தடபுடலா பேர் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா ஆமா. இந்த நேரத்துல ஓடையானது வாங்கிக் கொண்டு அந்த ஊர்களுக்கெல்லாம் தானே ஆமா ஊரு கண்ட பக்குவம் எல்லாம் அம்மா அமரசாமி ஆமா ஓடைகால அனுப்பி வச்சா கண்ணே ஊரு கண்ட பக்குவம் எல்லாம் கண்ணே கண்ணே உடம்பாறைக்கு ஓடை கொண்டு வராதே இப்போ பக்குவம் எல்லாம் அம்மா நடமுடானே அழைப்பு வைத்தார் கண்ணே நானே எந்த பக்கம் இல்ல அம்மா உனை கொண்டே நலமுடானே வாரானே அங்கே இப்படி இன்னும் குடிமகன் தானே அழைப்புகளான கொண்டு போய் ஓடுகளை கொடுத்தா நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுத்து தகவலை தெரிவிக்கிறார். இப்படி இருக்க இந்த சோழாந்தோட்டியானவனை கூப்பிட்டு அப்பா சோழாந்தோட்டி என்னதே உறவுகளுக்கெல்லாம் ஓட கொடுத்து தலைமை சொன்னாலும் ஊருக்குள்ள ஏழை இளைஞர்களுக்கு எப்படி தகவல் தெரியும் தெரியாது ஜனங்களுக்கு. அதனால தண்டோராவானது ஓட்டு நம்ம கிராமத்து மக்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடு அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்படியே ஆகட்டுங்க சார், போயிட்டு வா என்று சத்தித்திடம்பை எடுத்துக்கொண்டு அந்த சோழாந்தோட்டை 32 பாளையத்து மக்களுக்குண்டாரே ஊராக வீதி வீதியாக வந்து நின்று அவன் என்ன வீதம் சொன்னாரே அந்நேரம் யாரு கேட்டும் கேட்காம இருந்துராதீங்க. அப்படி கேட்டுட்டு ஏதாவது மறந்துட்டு இருந்துராதீங்க. அதனால வைகாசி மாசம் 23ஆம் தேதி நம்ம குன்னுடையாசாமி தாமணி நாச்சியாருடைய வீடு புதுமனை புது விழா புண்ணியாச்சனை நடக்குதுங்க. ஓஹோ. புண்ணியாச்சனைக்கு சரி எல்லாரும் குடும்பத்தோட குழந்தை குட்டியோட குழந்தை எல்லாரும் வரும்படியாக யசமானவருடைய உத்தரவு சாமியோ. என்று சோழாய் ஓய் என்ன தப்பிச்சு போறக்கே இல்ல வீடு மட்டும் சாமி ஏண்டா அத கும்பிடுங்க. நல்லா நல்ல ஏழு சோடிக்கானா ஒத்தையருக்கு நீங்க தான் இருக்கிறீங்க. சோடி அது போயிடுது. சீட்டு வாங்கிருச்சுங்களா? அது போயிடுது மறு. பரவாயில்ல சாமி. அதுல பாருங்க எதுல வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு உன்னுடைய கவுண்டர் ராமரியாத்தா வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்றாங்க. ஓஹோ. அதனால சரி நம்ம கிராமத்து மக்களை எல்லாம் வர சொல்லி தண்டோராவானது வர சொன்னாங்க சாமி. தண்டோரா போட்டு நாட்டு மக்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லிட்டு வரணுங்க. சரி 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 சரி. ஓ எத்தனை மணிக்கு வராங்களா? யார் வராங்க? கலெக்டர் வராங்களா? கலெக்டர் எதுக்கு வராங்க? அப்புறம் ஏன்டா அடிச்சே விட்டு போற புன்னுடையாக்க ஒன்று ஆவணக்க வளர்ச்சி வடநாட்டுல வீடு கட்டி புண்ணியத்துல பண்றாங்க சாமியோ. கலெக்டர் வரல. கலெக்டர் எல்லாம் வரலீங்க. இன்ஸ்பெக்டர் வரதாக்கு. இன்ஸ்பெக்டர் அதாரு. அட இன்ஸ்பெக்டர் அம்மா குத்தர இன்ஸ்பெக்டர். அம்மா குத்தியும் அல்ல திம்மா குத்தியும் அல்ல. அல்ல ஊருக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு பேரன் பேத்தி எல்லாம் வருது 2 தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அம்மச்சி ஊர். ஓஹோ. அதனால இங்க ஒருத்தரும் இல்ல. அம்மா குத்தருக்கு எங்களை குத்தலாம் அம்மா. எனக்கெல்லாம் வேற குத்தி இருக்குது ஏற்கனவே. ஓஹோ ஓஹோ. ஊருக்குள்ள இந்த மாதிரி சீட்டு போட 2 இருந்தா போதும். ஓ நான் வந்து கணக்கா மாத்திட்டு வீக்கிட்டு. ஓ அதெல்லாம் இல்லைங்க சாமி. அம்மா குத்தியும் அல்ல திம்ம குத்தியும் அல்ல மாவாட்ட கலெக்டரும் அல்ல. அதெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க. குன்னுடையாக்க ஒன்று வீடு கட்டி புதுமனை புகுவிழா. ஓ அப்படியா? ஆனா அது ஏன் பேசுற? அது சிலிண்டர் இருந்தா சீமனை இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஏதாவது இந்த 4 சக்கரத்துல ஏதாவது மோட்டார் இருந்ததுன்னா இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஏதாவது
கொஞ்சம் நஞ்சம் ஒரு இத்தனை நவலம் அத்தனை நவலம் வச்சிருந்த தோட்டம் துறபடின்னு இருந்தா அப்புறம் இந்த வயசான வீலுக்கு ஏதோ முடியாத வீலுக்கு ஏதோ ஒரு 1500 கொடுப்பான். அது இல்லைங்கிறாங்க. பெதல் கொடுக்குறாங்க, சீலை கொடுக்குறாங்களா இருக்கையா? அதெல்லாம் ஒண்ணு கொடுக்கலைங்க சாமி. கொடுக்கலையா? ஊடு கட்டி குன்னடியாக்கம் ஒன்று புண்ணியத்திரம் பண்றாங்க, புது வீடு. சரி சரி. இருந்தது 4 குஞ்சு இருந்தது. என்ன குஞ்சு? 4 குஞ்சு இருந்தது. அது அப்புறம் நாளைக்கு பிள்ளைங்க பேரன் பேத்தியெல்லாம் லீவு வந்தா கொக்குன்னு போயிடுவாங்க. அவையில் காய்ச்சி ஊத்துலாம்னு வச்சிருக்கிற. அப்புறம் ஒண்ணுதே இருக்குது சேவல் பெருசா. வந்தா பேரன் பேத்தியெல்லாம் வந்தா காய்ச்சி ஊத்துலாம்னு வச்சு கொடுக்கறதுக்கு இல்ல இல்ல இல்ல. பாரு ஏடா கோழி வேணும். எக்கார போய் பாரு தேவாத்தா கூட்டு ஏதாவது இருக்குதா? எம்படகத்து இல்ல. ஊருக்குள்ள இத்தனை பேர் சீட்டு வாங்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி போல கும்பம் தொடங்கி ஒரு தளத்துல வேலையில ஒருத்தர் போறக்கு இல்லை. இழுத்து புடிச்சுக்கிட்டு இப்படியே அடத்துல எவனால ஆகுது. எப்பவுமே வடக்கால வழியாத்தால் நானும் வந்து உட்கார்ந்தா புரிஞ்சுது அவ்வளவுதான். எந்தாலும் எங்களை பார்க்காம பேசாம போக முடியாத இடத்துல போயிடுவாங்களா? ஆமா ஆமா. அவ்வளவு நாங்க புத்திமதி அறிவு சொல்லுவோம். அறிவு அறிவு. ஆமா. ஐயோ சாமி, நான் போயிட்டு வாருங்க. போயிட்டு வாருங்க. ஏண்டா அதெல்லாம் நானும் அச்சோடு பிள்ளையா இருந்தா போல உடுச்சு. இவ்வளவு நாளைக்குன்னா ஒருத்தரும் கூட என்னை வான்னு சொன்னதே இல்லை. இப்ப என்னமா நீ வா வாங்குற? ஏண்டா கொள்ளையில போனவன இற வார உங்களை ஆணுங்க வர சொன்னேன். ஏன்னா வயசான காலத்துல நாங்க என்னமோ தொண்டை மேல உட்காந்துக்கிட்டு தின்ன மேல எப்ப எங்களை போய் வா வாங்குற? உனக்கு இன்னொரு கொழுப்பு இருக்கணும்னு கேக்குறேன். உங்களுக்கு எங்க நான் போய் வாவான கூப்பிட்டேன். அப்புறம் ஏன்டா கை பிடிக்கிறேன்? நான் வலசலா இருக்கிற போது அப்படி தடத்துல போனேன்னா கீழே குமிஞ்சா நின்று பார்த்தேன். கீழே குமிஞ்சா அவ்வளவு அடக்க ஒடுக்கும். ஆறு வந்தாலும் முட்டி மோதிட்டு போவான் நவர நான் விலகவான். ஓஹோ. கீழே குமிஞ்சா 6 7 எடுத்து பார்க்க மாட்டேன். ஆனா அவ்வளவு ஒரு பத்திரி. ஓஹோ. எத்தனை கோயில் எடுத்து நிறுத்தி இருக்கிறேன் தெரியுமா? சாமி பத்திரிக்கை பந்தே நம்மளது நம்ம தமிழ்நாடு முழுக்க பேரும் புகழும். ஆமா ஆமா ஆமா. அந்த அளவுக்கு நாங்க வள்ளியாத்தால் நானும் இந்த ஊர் கூட இருக்கிறோம். ஓஹோ. ஆமா. அப்படி இருக்கிற போது ஆறுபோது மச்சம் குழந்தரும் கூட எங்களை நாங்க தலையை குத்திக்குவோம். எங்ககிட்ட பேச மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது என்னமா இப்படி இப்படின்னு சாடம் காட்டுறேன். உங்களை வாமான கூப்பிட்டு நானு இதே மாதிரி சொல்றாங்க. கிணட்டு மூல கிணத்துல விழுந்தாலும் தீராதுன்னு. அதுக்கு நீங்க 2 பேர் தான் உதாரணம். ஓ சாங்க போயிட்டு வாருங்க. யாருங்க போயிட்டு வாருங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் வாருங்கிற ஓ நான் தண்டோரா போட்டு போயிட்டு இருக்கிறேனுங்க. தண்டோரா? ஆமாங்க சாமி. உன்னுடைய அக்கௌண்ட் இருக்கிறாங்களுங்க வடநாட்டுல. சரி. அவி ஊடு கட்டி புண்ணியாச்சனம் பண்றாங்க. விட்டு போட போயிட்டாங்களுக்கு 6 போயிட்டாங்க. ஏண்டா என்ன போகணும்? போகவல்ல இல்லைங்க. ஊடு கட்டி புண்ணியாச்சனம் பண்றாங்க. எப்பவுமே அப்படி ஒண்ணு 6 வருஷத்துக்கு போயிட்டாங்க கூட நான் வழியாத்தான் போய் நின்னுக்கிட்டு சொல்லுவோம். நாங்க என்ன சொல்றோம்னா அதுபடி எல்லாம் நடத்துவோம். கடைசி வரைக்கும் இருந்து கோர மேல சோறு கீரை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் நறுக்கு 2 வாய் அள்ளி போட்டுக்கிட்டு வருவோம். அப்படி இருக்கையிலே இப்ப வந்து சொல்றேன், நான் முனியாட்டம் தான் வருவோம். முனியாட வர முடியாது. நீங்க வர முடியாத போகுது. மத்தவங்க எல்லாம் வருது. இப்படியாக சோழான் தோற்றியானவன் அந்த கீகரை மேகரை 32 வாழையும் ஊர்களை எல்லாம் தானே அதுதானே அதாமியா தமகோதை 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 அதாமியா தான் அதுதானே தமகோதை 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 சோழம் தோற்றிய அகிலம் எங்க சொல்லி சொல்லி காட்டி வாரம் சொந்தம் உள்ளோம்.
தண்டோராவானது போட்டு சோழா தோட்டி நாட்டு மக்களுக்கெல்லாம் தகவலை தெரிவித்து வந்தான். உள்ளூர் குடிமகன் தான ஓலம் கொடுத்து உறவுகளுக்கெல்லாம் தகவலை தெரிவித்து வந்தான். இப்படி இருக்க நாடு நெருங்கிட்டு இருக்குது வடநாட்டுல புண்ணியசனம் பண்றதுக்கு. அப்ப சமையல்காரர் வர சொல்லி தர்க்கபடியால் லிஸ்டுகளானது போட்டாங்க. வரக்கூடிய உறம்பறி உற்றார் யாவர்களுக்கும் ஏப்பா சமையல்காரர் நீங்க தானா வீட்டுக்காரர் காணோம்? நான் எப்பவுமே வீட்டுக்காரர் வருவாரு, வேலைக்கு வருவார். பேசுறது முடிக்கிறதெல்லாம் நான் தான். ஓஹோ, அட்டவான்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கிக்குவேன். வீட்டுக்காரர் கொஞ்சம் ஏமாந்துருவாரு. இல்ல ஏமாறுறது இல்ல, அப்படி வந்து அவர் பேசி நானாச்சுன்னு சொன்னா அப்படி நம்பி போயிட்டா நட்டாத்துல காலவாரி விட்டுருவாங்க. நம்ம கோமாளியாட்டம். அதனால விடுறதில்ல. நான் பிரமாத வேலைக்கு போனாலும் நான் கூடயே போவேன். ஏன்னா வேலைக்கு பொம்பளை பிள்ளை 4 பேர் அரியருக்கு நடுவருக்கு ஓடுக்குன்னு சரி அதெல்லாம் சேர்த்தோணும். அதான் கூப்பிட்டாங்கன்னா எல்லாம் தாட்டியோட வரை பக்குவம் மருந்து தாட்டி விடணும்ல. ஆமா ஆமா ஆமா, கெட்டன ஒரு கம்மன் இருக்க மாட்டாங்க. ஓஹோ, அதனால நான் கூடயே இருந்து எல்லாம் வியாக்கியானமா பார்த்தேன். சரி சரி அம்மா, வரக்கூடிய உறம்பறி உற்றார் யாவர்களுக்கும் வியாழக்கிழமை எனக்கு சாப்பாடு மத்தியானம் போடணும், நைட்டு போடணும். சரி, வெள்ளிக்கிழமைக்கு காலையில முன்னி அர்ச்சனை. சரி, வெள்ளிக்கிழமைக்கு காலையில போடணும். அது எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்க போட்டுக்குங்க. ஒரு 4 வேளை சமையல் செய்யணும், 4-5 வேலைக்கு இவ்வளவு. அதனால வரக்கூடிய மக்களுக்கு 18 வகை பதார்த்தங்களோடு 18 வகை. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு என்னங்க பிரபலம் பண்ணி போட்டுறோம். இங்க வாருங்க, நீங்க கொண்டாந்து கொட்டுங்க கொல்லிமலையாட்டம், நான் ஆச்சு வேமிச்சு கொட்டுறேன் வெள்ளிமலையாட்டம். ஓஹோ, கட்டிக்காரர். அதனாலதான் உங்க பேரு சமையல்ல வந்து உங்க பேரு வாங்கி கிடக்குது. ஆமா, எங்கேயுமே எப்பவுமே சாப்பிட்டாருன்னா தொலைவாங்க. எதுக்கு? அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னா இந்த சமையல்காரரை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். நானும் கூட கழுவிட்டு போனா கூட மறுபடியும் மணக்குது. அதனால இப்படி ஒரு சமையல்காரரை பார்த்தது இல்ல, கூட்டிட்டு போகணும்னு. அது எங்களுக்கு அட்ரஸ் வாங்குறதுக்காக அட்டவான்ஸ் கொடுக்கலாம் வீட்டு வருவாங்க. நானும் கூட ஓரக்கடையை போட்டு முதிக்கிறதுன்னு நினைச்சேன். ஓரக்கடையை போட்டா அது வகுத்து வலிக்கார. பரவாயில்ல பரவாயில்ல, வந்து நடத்தி கொடுத்துருங்க. அப்படி என்று அட்டவானத்து காணிக்கையான கொடுத்து அனுப்பி வச்சா சமையல்காரர். இப்படி எல்லாம் இருக்கு. அந்த வடநாட்டு மாளிகைக்கு முன்னால வீடு வாசல் எல்லாம் பூசி விலைக்கோட புது வீடான சொல்லி அப்ப ஆலம்பகளை விட்டு வடநாட்டு மாளிகையானது அந்த மற்ற மாளி உச்சு கோபுரம் எல்லாம் தானே அம்மா பூசி மெருகிட்டார் புது கோலம் போட்டாங்கோ பூசி மெருகிட்டார் புது கோலம் போட்டாரே மெருகிட்டார் அம்மா நாட்டிலேயே பசாலைக்கும் கோலம் மெட்டார் கோலம் மெட்டையா பூசி வளைச்சு விட்டார் புது கோலம் போட்டாரே நல்வாட்டு சாணம் கொண்டு அச்சானம் கொண்டே நலமூடம் வளைச்சாங்கோ மாறியெல்லாம் வெங்கக்கல் பொடி நுணுக்கி வீட்டு முன்ன விதவிதமா கோலம் இட்டார் கோலம் போட்டார். இப்படி புது வீடானது புத்தி படைச்சு புது கோலங்களானது கொடுக்கின்ற பொழுது அப்ப சோழா தோட்டி வந்திருந்து அந்த வடநாட்டு மாளிகைக்கு முன்னாலே அம்மா பாக்கும் மரங்க வெட்டி பதையெங்கும் வந்தாலிட்டார் பாக்கும் மரங்கள் வெட்டி பதையெங்கும் வந்தேறிட்டார் மரங்க வெட்டி பெருவெங்கும் வந்தாலிட்டார் நாட்டினிலே மரங்கள் வெட்டி தெருவெங்கும் வந்தேறிட்டார் வலிதானிலே அம்மா மாளிகையிலே மாளிகளை வலிதனிலே சோழாங்கோட்டி மாவேனைய போரேனங்க தூரானே சாமி அந்த தீரும் மலிதானிலே மேலைய தோரானங்கோ கட்டிட்டாங்க வீதி எல்லாம் பேழைய தோரேனங்க தூரானே. இப்படியாக வடநாடு மச்சுமாரி உச்சப்போவரத்துக்கு முன்னாலே மந்தல் பன்னாடு அலங்கரிச்ச
அலங்கரிச்சு வச்சு சரி வாழை மரங்களானது கட்டி தோரணங்களானது கட்டி மிக சிறப்பான முறையில அலங்கரிச்சு வச்சிருக்கிறார் வடநாடு புதுவை யாரு இருக்குது. இப்படி அலங்காரமாக பண்ணி இருக்கின்ற பொழுது 4 பேரை பக்கமா நெருங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்க அந்த வைகாசி மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேயே சமையல்காரர்கள் வந்திருந்து இந்த சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து வெட்டி பக்குவமான முறையில அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உரையாற்றவன் தாவர கவனிச்சு பார்த்தா ஒரு பக்கும் பங்காளிகளுக்கு போய் நேர்ல அலப்பானது போட்டு வந்தாங்க. இப்படி நேர்ல அலப்பல் சொல்லி வருகின்ற பொழுது சரி உரம்பரி விட்டார் யாவரும் பார்த்தாங்க. ஏன்னா ஏண்டே போண்டி இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கா? ஆமா என்ன கிழமை? ஏமா இன்னைக்கு என்ன கிழமை? அடியே இன்னைக்கு வியாழக்கிழமை. ஆமா நாளைக்கு விடிஞ்சா வடநாட்டுல ஊடு புண்ணியர்ச்சனை நாமெல்லாம் பங்கும் பங்காளிக்கு கொண்டாட்டி. ஆமா அதில் நீதான் ஊருக்கு பெரியவ ஊதுகாமால வந்தது. ஆமா இந்த புதுமனை புகுவிழாவனை முன்னிட்டு ராஜா மேஸ்திரி கௌசல்யா குடும்பத்தார்கள் அன்பு காணிக்கையானது கொடுத்து 51 ரூபாய் கொடுத்து வாழ்த்தி இருக்கிறாங்க புதுமனை புகுவிழாவுக்கு. ஆமா சரி என்று சொல்லி நாம தாண்டி பங்கும் பங்காரி கொண்டாட்டி அது நீதான் ஊருக்கு பெரியவ ஊதுகாமால வந்தவோ எந்த காரியத்துக்கு நீதான் முன்னா போய் நிக்கணும். வெறுட்டுக்காரி பெரிய வீட்டுக்காரி. ஆமா உனக்கே கிளம்ப தெரியலைங்கிற அது முனையாட்ட இல்ல பாத்துக்கவே முன்னையாட்ட முனையெல்லாம் மேவரம் இடிச்சு கிடக்குது. முன்னையெல்லாம் எப்ப எது வந்தாலும் எனக்கு தெரியாம வாரதுக்கு இல்ல. ஆமா அமாவாசை வந்தாலும் சரி மதியம் வந்தாலும் சரி சஷ்டி வந்தாலும் சரி எது வந்தாலும் என்கிட்ட சொல்லாத வாருக்கு இல்ல. நானே எல்லாருக்கும் சொல்லுவேன். இப்ப எல்லாம் கொஞ்சம் அல்ல மறந்து போச்சு. மறந்துட்டு போதுல உனக்கு ஒரு பலனாய் கண்டா புடிச்சுக்க வேண்டிய. ஆமா இப்ப நாமெல்லாம் இன்னைக்கு போகணும் முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு. ஏன் மத்தவையெல்லாம் போக மாட்டாங்களா? இல்ல போயிட்டு போ நம்ம போகாம பங்கு பங்காளியும் அது எப்படி நாம போறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு முன்னால ஒருத்தருமே போக மாட்டாங்களா? முன்னால 6 பேர் போட்டு நம்ம உரம்பரைக்கு போகணும் விட்டு போட உரம்பரைக்கு தேவை. அப்புறம் எதுக்கு போவாங்க என்ன? அதே நானு வரணுமா? நீ வர பால் வருவா நீ தானே வெறுட்டுக்காரி. உன்னையாசனைங்கிற பெரிய வீட்டுக்காரியே. ஆமா நானும் வரலாமட்டு இருந்தேன். புண்ணியாசனைக்கு வரலாமா? அது வர என்ன பண்றது? எப்ப புண்ணியாசனை? விடிஞ்சா புண்ணியாசனை. இன்னைக்கு பாரு முதல் கால போச்சுக்கு ஐயர் வந்துருவாரு. அது நீதான் போய் குத்து விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கணும். போனா நான் குத்தி விளக்கு ஏத்தி வைப்பேன். நான் வந்து குத்தி விளக்கு ஏத்தி வைக்கலாமா? ஏன் வச்ச என்ன இருந்தேன். அது என்னமோ பாரு சாயங்காலம் நேரமே போலாமன்ட்டுதான் நானும் ரெடியில தான் இருந்தேன். பட்டு புடவை எல்லாம் எடுத்து வச்சேன். அப்புறம் நகை நட்டெல்லாம் எடுத்து வச்சேன். நகையை போட்டு நட்டு போட்டு போட்டேன். அதெல்லாம் எடுத்து வச்சேன். எல்லாம் போகையில போட்டுக்கிட்டு போனா அப்படி நல்ல தயார் இருக்குது. சரி அப்புறம் இந்த கோமண மஞ்சள் இருக்குது. கோபுர மஞ்சள் செவட்டு கூட கோபுர மஞ்சள். ஆமா ஆமா கோபுர மஞ்சள் எல்லாம் போட்டு குளிச்சுட்டு கம 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 பொம்பளையா பிறந்த மஞ்சள் பூச்சாம தனி வாங்க. சரி அப்புறம் நான் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறேன். அப்புறம் அப்படின்னு இருந்தேன். அல்ல அது கூட திடீர்னு தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு தண்ணி தலைக்கு மாதிரி போகணும். தலைக்கு வாத்திட்டு கோயிலுக்கு. ஆமா தலைக்கு வாத்திட்டு போகணும். காத்து மத்தியானம் உண்மைதே தெரியாது. துப்பு கெட்டவன என்னடா இழுக்கிறா அல்ல நான் வீட்டு கூட போறதுக்கு இல்லைங்கிறேன். உனக்கு எப்ப பாரு இதே அப்படி இருக்கையில போய் தேவை மேட்டலாமா? உனக்கு எப்பவும் உனக்கு இதே குழப்பத்தை ஒரு நல்ல காரியம் கட்டாரு நீ வாரத்தில்லை குத்த வச்சுக்குவேன். நான் என்ன பண்ணிட்டு நானும் அம்மட்டு பிரியுமாத்தே இருந்தேன். ஆனா போற பயணத்துல இப்படி ஆகி போச்சா? சரி நீ வேடம் கேரு. அம்மாவாசிக்கு பள்ளி போடாம அதுக்கும் அப்படித்தே. சரி நீங்க யாரு நாங்க எல்லாம் போயிட்டு வர மாட்டோம். எல்லாம் போயிட்டு வரீங்க. ஆமா இல்ல நான் வந்து விளக்கு மட்டும் ஏத்தாம தூர் நடக்கிறியா? அப்படியே வா போலாம். எல்லாம் கேட்பாங்க. சொல்லிச்சாக முடியாது. நீ போயிட்டு வா என்று சொல்லி
எங்க வாத்தலவர் மக்கும் பங்காளிக்கு ஒன்று கலந்த பங்காளிகள் யாவரும் ஒன்று கூடி ஒட்டி வண்டியானது கட்டி புறப்பட்டு வளநாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அதே போல இந்த உரம்பரை உற்றார் யாவர்களும் பாளையத்து மக்கள் யாவர்களும் இந்த புதுமனை புகழாவுக்கு போக வேறும்னு சொல்லி அப்படியே உட்காரு ஆரம்பம் வந்துட்டார். அப்ப நாட்ட மக்கள் யாவரும் தானே அம்மா வந்து வலை ஈதுமார் மக்கள் வந்து வலை தாரே வங்காளத்து போய் நாட்டு மக்கள் வந்து வலையிடுவார் மக்கள் சுத்தி வளைந்தாரே உயிராத்து போயிலோ நாட்டு மக்கள் வலையிடுவார் மக்கள் மக்கள் வந்து இந்த சொட்டைக்கு வந்துருவாங்க. எல்லரச்சா எல்விழுகாத எண்ணாயிரம் கூட்டமானது கொள்ளரச்சா கொள்விழுகாத மக்கள் வந்து அப்படியே கூட்டம் குவிஞ்சுகிட்டு இருக்குது வடநாட்டில். மாத்து போட்டுலாம் என்று வார்த்தைகளானது போட்டு அந்த உரமறை உற்றார் யாவரும் வருகின்ற பொழுது உரையாத்தரவனம் தாவர கவனிச்சு முன்னோடி பள்ளியாக வந்திருந்த உரமறை உற்றார் யாவரை வரவேற்பு பண்றாங்க. அப்போ வரவேற்புகள் செய்து அமர வைக்கிறாங்க. அப்ப தண்ணிகள் கொடுக்கறது காப்பிகள் கொடுக்கறது இப்படி தக்கவடியான வேலைகளை எல்லாம் ஆரம்பம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா காப்பி ஆகி காப்பி ஞாபகப்படுத்தி விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு கோமாளி வராம தண்ணி குடிக்க போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம நிக்குது. அடுத்தபடியாக பாருங்க சாமிகளை, இந்த புன்னுடையாத்தரமன் தாவளக்க வளர்ச்சி புதுமனை புகுவிழா அர்ச்சனைகள் முடிச்சு மிக சிறப்பான